கூட பிறந்த தம்பியவே கௌரவ கொலை செஞ்ச அக்கா. இதுக்கு உறுதுணையா அந்த பெண்ணின் கணவரும் இருந்திருக்காரு. ஆனா இந்த கௌரவ கொலை காதல் விவகாரத்துக்காக நடக்கல, ஹெச்ஐவி பாசிட்டிவ்காக நடந்தது. ஹெச்ஐவிக்காக நடந்த கௌரவ கொலையில இதுவே முதல் முறை. கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சித்ரதுர்கா மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் தான் 23 வயசான மல்லிகார்ஜுன் வாழ்ந்துட்டு இருந்தாரு. பெங்களூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்க இவர் அப்பப்போ தன்னோட கிராமத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட குடும்பத்தை கவனிச்சிட்டு இருந்தாரு. ஒரு நாள் தன்னோட நண்பர்களுடன் கிராமத்துக்கு வந்துட்டு இருக்கும் பொழுது லாரியில மோதி இவங்க வந்த கார் விபத்துக்குள்ளாகுது. இவருடைய நண்பர்களும் படுகாயம் அடைகிறாங்க. சித்ரதுர்கா கிராமத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில முதல்ல சேர்க்கப்பட்டு பிறகு தாவணகேரிக்கு மாற்றப்படுறாரு. அறுவை சிகிச்சை செய்யணும்னு முடிவெடுத்த மருத்துவர்கள் முதல்ல மல்லிகார்ஜுனுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுல இவருக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படிங்கிறது உறுதியாகுது. குடும்பத்துக்கும் தகவல் தெரிவிக்கப்படுது. மல்லிகார்ஜுன் உடல்ல இருந்து அதிகப்படியான இரத்தப்போக்கு இருக்கிறதுனால வேறொரு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகும்படி மருத்துவர்கள் இவங்களோட குடும்பத்துக்கு அறிவுறுத்தி இருக்காங்க. இதை கேட்ட மல்லிகார்ஜுனோட அப்பா அவரோட பொண்ணு நிஷா கிட்டையும் அவங்க கணவர்கிட்டையும் பெங்களூர்ல இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகும்படி சொல்லியிருக்காரு. இவங்களும் ஜூலை 25ஆம் தேதி கிளம்பியிருக்காங்க. ஆனா போகிற வழியிலேயே மல்லிகார்ஜுன் இறந்து விட்டதா வீட்டுக்கு தகவல் போகுது. இது குறித்து ஏற்பட்ட சந்தேகத்தால அவங்க அப்பா உடனடியா இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காரு. அப்போ தம்பிக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்கு, இது வெளியில தெரிஞ்சா கௌரவ குறைச்சல், நம்ம குடும்பத்துக்கு இது அவமானம் அப்படின்னு சொல்லி தம்பிய கழுத்தை நெரிச்சு கொன்னதா சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அப்பா அதிர்ச்சியில உடனே அவங்களோட பொண்ணு நிஷா மற்றும் மருமகன் மேல காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காரு. அதை தொடர்ந்து நிஷாவை இப்போ போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அவரோட கணவரை தேடும் பணி தீவிரமா நடந்துட்டு இருக்கு.